வணக்கம். மகர ராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு என்று சொல்லக்கூடிய தமிழ் புத்தாண்டில் தடைகள் விலகும், நற்பலன்கள் அதிகரிக்கும். நீண்ட நாளாக போராட்டமும் வேதனையும் கண்ணீருடன் பல வகையான கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு விடிவெள்ளி என்பது மிகவும் எளிய முறையில் உங்களுக்கு இறைவன் தரக்கூடிய நற்பலன்களாகவே மாற்றம் பெறும். காரணம், குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமருவது, ராகு பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது, கேது பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்து நற்பலன்களை தருவது, சனி பகவான் 7.5 சனியாக குடும்பச்சனி, கழிவுச்சனி, பாதச்சனியில் அமர்ந்திருப்பது. சனி பகவானை பொறுத்தவரையில் பாதகமான நிலையில் இப்பொழுது இருக்கிறார் என்றால் இல்லை. காரணம், கழிவுச்சனியாக இருக்கும்போது மாதம் மாதம் அவருடைய கெடு பலன்கள் குறையும். ஒவ்வொரு மாதமும் பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக இருந்த கஷ்ட நஷ்டங்கள் படிப்படியாக குறைந்து நற்பலன்களை தரும். சனி பகவான் கழிவுச்சனியாக இருக்கும்போது பாதகத்தை குறைப்பார், சந்தோஷத்தை அதிகரிப்பார், நற்பலன்களை தருவார். கழிவுச்சனியாக இருக்கும்போது நற்பலன்களை தர வேண்டிய சனி பகவான் இத்தனை மாதமாக கெடு பலன்களை எப்படி வந்தது, எப்படி கிடைத்தது என்கின்ற கேள்வி வரும். காரணம், ராகு கேதுக்கள் சரியில்லாத இடத்தில் அமர்ந்தது. குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, குடும்பத்திற்கு தேவையான சந்தோஷம், அமைதி, மன நிம்மதி, இது அனைத்தையும் கெடுத்தது குரு பகவான் பாதகமான நிலையில் அமர்ந்தது. சனி ராகு கேதுக்கள் உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் குரு பகவானாவது சாதகமாக இருந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூறாவளி என்பது வீசியிருக்காது, குழப்பங்கள் என்பது குறைந்திருக்கும், மன நிம்மதியாவது சற்றாவது உங்களுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் குரு பகவானும் இந்த 3 கிரகங்களுடன் இணைந்து பாதகமான நிலையில் அமர்ந்ததால் படு பாதகத்தை சந்தித்த மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானா பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் மட்டுமல்ல, வேறு எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் பாதகத்தை செய்யாது. அதுவும் மகர ராசி என்பது சனியின் ஆளுமை நிறைந்த ஒரு ராசி. சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக வரக்கூடிய சுக்கிர பகவானின் ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் அமருவது சுக்கிர பகவான் தர வேண்டிய சுகபோகத்தையும் தருவார், பொருளாதாரத்தில் வளர்ச்சியும் கொடுப்பார், முன்னேற்ற பாதையில் உங்களுக்கு வழியை காட்டுவார். எடுக்கின்ற முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் நற்பலன்கள் அதிகரிக்கும், தடைகள் விலகும், குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும், செய்யும் தொழிலில் வளர்ச்சி அடையும், வியாபாரம் என்பது வெற்றி பெறும், வருமானம் என்பது இரட்டிப்பாக மாறும். ஆக மொத்தத்தில் கஷ்டங்கள் விலகி, துன்பங்கள் விலகி, நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கின்ற ஸ்தானத்தில் குரு பகவான். ராகு பகவான் 3ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்வது என்பது மிகப்பெரிய ஒரு தைரியம் கொடுக்கும், தன்னம்பிக்கையை வளர்க்கும். உங்களால் முடியுமா, நீங்களா செய்ய போகிறீங்க என்று உங்களை தரம் தாழ்த்தி பேசியவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில், முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கின்ற ஸ்தானத்தில், இதனால் வரையில் தடைகளாகவே இருந்த பல விஷயங்கள், தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகி மறைந்து உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் ராகு பகவான். 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்தால் நற்பலன்களை தருவாரா, கெடு பலன்களை தருவாரா என்கின்ற கேள்வி வரும். கேது பகவானை பொறுத்தவரையில் கேது பகவான் மட்டுமல்ல,
9 கிரகங்களில் எந்த கிரகங்கள் 9ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் பாக்கியஸ்தானம் பலம் பெற்று நற்பலன்கள் கட்டாயமாக உயர்த்தி கொடுப்பார்கள். வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு கேது பகவான் கெடுக்க மாட்டார், உங்களுக்கு நல்வழி காட்டுவார். இருப்பதிலேயே சனி பகவான் மட்டும்தான் இப்பொழுது சிறு பாதகம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, 7.5 சனியாக இருக்கும்போது குடும்ப சனியாக வந்தால் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் சென்ற ஆண்டுகளில் இருந்த பாதகமும் படுபாதகமும் இனி இருக்காது, தொடர்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்காது. 7.5 சனியால் இத்தனை பாதிப்புகளை சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு பல வகையான நற்பலன்கள் நடக்கும். ஆனால் மனசுக்குள் ஒரு பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். காரணம், நல்லதே நடந்தாலும் இது நல்லதாக தான் இருக்குமா, கெட்டதே நடந்தாலும் நான் சொல்லலை, என் அப்பா பார்த்தாலும் கெட்டது தான் நடந்துனுக்குது சொல்லிட்டு, அப்படி என்கின்ற ஒரு பயமும் ஒரு நடுக்கமும் கட்டாயம் இருக்கும். சனி பகவான் என்றாலே ஒரு பயத்தை கொடுப்பார், கஷ்டத்தை கொடுப்பார், நஷ்டத்தை கொடுப்பார், துன்பத்தை கொடுப்பார், இழப்புக்களை கொடுப்பார் என்பதுதான் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் கெடுபலன்களை கொடுப்பது என்பது, கெட்டதை நீங்கள் அறிந்து கொண்டால் நல்வழியில் உங்களுடைய வாழ்க்கை அமையும் என்பதற்காக தொடர் கஷ்டமும் தோல்வியும் நம்பிக்கை துரோகமும் ஏமாற்றங்களை கொடுப்பது தான் சனி பகவான். சனி பகவான் 7.5 சனியாக வந்தால் மெல்ல மெல்ல வாழ்க்கை என்பது பின்னோக்கி செல்லும், நற்பலன்கள் குறையும், அதிர்ஷ்டங்கள் என்பது கனவாக கூட கிடைப்பது அரிதாகவே இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, விட்டு கொடுக்கின்ற தன்மை யாரிடமும் இருக்காது. 7.5 சனி என்பது ஒரு நிலையில் பாதிப்பு தராமல் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு நிலையும், திருமணம் ஆனவர்களுக்கு ஒரு நிலையிலும், திருமணமாகி குடும்பஸ்தர்களாகவும் குழந்தை குட்டிகளோடு இருப்பவர்களுக்கு ஒரு நிலையிலும் பாதகத்தை தரும். தொழிலாளிகளாக இருந்தால் ஒரு பாதகமும், முதலாளியாக இருந்தால் ஒரு பாதகத்தை தரும். காரணம், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை எட்டுவதற்காக நாம் செய்கின்ற அனைத்து வகையான முயற்சிகளிலும் உங்களுக்கு தடையாகவும் எதிர்ப்பாகவும் உருவாக்குவது தான் சனி பகவான். இந்த நிலையிலிருந்து மெல்ல மெல்ல விலகி முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சிறிது பாதகத்தை தந்தாலும் சனி பிரதி செய்வதும், சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கி வந்தாலே பெரிதளவு பாதகத்தை கொடுக்க மாட்டார். எத்தனை முறை உங்களுக்கு பலன்களாக சொன்னாலும், ராசி பலனாக சொன்னாலும் சரி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, எந்த பயிற்சியாக இருந்தாலும் சரி, உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா மட்டும்தான் உங்களை உயர்த்தி பிடிக்கும், உங்களுக்கு வர வேண்டிய பாதகத்தை தடுக்கும். அல்லது பாதக தசாவாக இருந்தால் நல்ல நேரத்திலும் பல வகையான கெடு பலன்கள் என்பது கொடுத்து கொண்டே இருக்கும். தசா என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒவ்வொரு ராசியிலும் 3 நட்சத்திரம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, மகர ராசி என்றாலே 3 நட்சத்திரம் இருக்கும். அந்த 3 நட்சத்திரத்துடைய அதிபதி என்பவர் தசாவை முதலில் நடத்துவார். அதற்கு பிறகு இன்னொரு தசா, அதற்கு பிறகு இன்னொரு தசா என்று மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அந்த தசாவாகப்பட்டது வலிமையாக இருந்தால் ஓங்கி அடிக்கும் அடியை கூட தாங்கி பிடிக்கும் அளவிற்கு பலமும் தன்னம்பிக்கையும் இருக்கும். அந்த தசாவே சரியில்லை என்றால் உங்களுக்கு வர வேண்டிய நற்பலன்களை கூட தடுத்து தீய பலன்களாக மாற்றி கொடுத்துவிடும். ஆனால் குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும்போது தசாவே சரியில்லை என்றாலும் நற்பலன்களை தருவார். 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும்போது தசாவே சரியில்லை என்றாலும் உங்களுக்கு இருந்த பாதகத்தை குறைப்பார். இப்பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு தடைகள் விலகி நற்பலன்கள் கிடைக்கின்ற காலமாகவே இருக்கும் இந்த 2024 தமிழ் புத்தாண்டு என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.